வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலனுங்க. 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள். லக்னங்கிறது உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டுருங்க. ஸோ அதுதான் லக்னம். ஸோ ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது சூப்பராக இருக்குங்க. முதல்ல வர பொது பலன்கள் அது கொஞ்சம் ஜென்ரலாக இருக்கும். அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி இருந்தாலும் ஒன்று நடக்கும். அதை நோட் பண்ணி வச்சு அதை நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்போது உங்களுக்கு 6ல் சுக்கிரன் உச்சம். அதுவும் எந்த மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் 6 நாளே கொஞ்சம் நிறைய குறை கண்டுபிடிக்கிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள், வெளிநாடு வேலை எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ அதே நேரத்தில் அப்பாவுடைய உடம்பு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கும் அப்பாவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கொஞ்சம் சண்டை சச்சரவுலாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 5ல் இருக்கிறது அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஸோ 2, 7, 5 ரொம்ப சந்தோஷம், குதூகலங்கள். ஸோ குழந்தை சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுவீங்க. ஒரு சில விஷயங்கள் குழந்தைகளோட வருமானத்துக்காகவும் குழந்தைகளோட அடுத்த கட்டத்துக்கான விஷயத்துக்காக நிறைய நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே நல்லாகுது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது இருக்கிறது 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்குங்க. ஸோ நிறைய அலைச்சல்கள் வேலையில் நிறைய அங்கே இங்கே சொல்லி கொஞ்சம் அலைக்கலைக்கிறமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு லெவலில் மேலே பார்த்திங்கன்னா பெரிய காசு, பெரிய முன்னேற்றம். இப்போ நீங்கள் போடுற எஃபர்ட்டு அப்போ உங்களுக்கு நிறைய பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4, 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4, 5ஆம் அதிபதி சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் எதாவது கடன் வாங்குறதோ வழக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லோன் போட்டு எதாவது புது சொத்து வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியும் சனியாக அது 2ல் இருக்கும்போது குழந்தைங்களோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா கேர் எடுத்து பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி 9லும் வேலையில் நிறைய அலைச்சல்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு இப்போ 6ல் இருக்கும்போது கொஞ்சம் வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் எங்கேனாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவேன், அங்கே தூக்கி போட்டுருவேன், எங்கே தூக்கி எதாவது மிரட்டுவானுங்க. அதனால் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நடுவுலையும் பார்த்திங்கன்னா தந்தை மாமனார் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சரி, அவனுங்க எவனாச்சும் உள்ளே நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு ஏதாச்சும் நாட்டாமல் பண்ணுவாங்க. என்றைக்குமே நம்ம ஃபேமிலி விஷயத்தில் எவனையும் உள்ளே இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும் சிறப்பான விஷயங்கள் நல்லா ஏற்றுங்கள் அதுக்கான எல்லாமே இருக்குது. ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணம் போகலாம், எங்கன்னா வெளியூர் கோயில் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 10. ஸோ 10ஆம் தேதி சந்திரன் நல்ல விஷயங்கள்னால தான் கொஞ்சம் ஒரு 2 நாள் ஒரு டென்ஷனாக இருக்கும். திங்கள் செவ்வாயில் மட்டும் ஒரு டென்ஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் அதிபதி சூரியன். 11ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். வேலையில் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் எல்லாமே சூப்பராக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. கடன் கேட்ட இடத்துல கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலாம் ராசிக்காரில் 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 12ஆம் அதிபதி புதன் 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணமற்றமான விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு போனோம், இல்லை குழந்தைகளுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்குங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபதம். துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபதம். சூரியன் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதி உங்களுக்கு 5ல் இருக்கும்போது 6ல் இருக்கும்போது வேலை விஷயத்துக்கான விஷயங்கள் நல்ல லாபகரமாக, வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் நண்பர்கள் விஷயங்களில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கூடவே இருப்பான், அதுக்கப்புறம் போட்டு பார்த்துட்டு வருவானுங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னம் சந்திரன் தேசம், திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் துலா லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி வந்துடும். செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு 7ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது குழந்தைங்களோட சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க ஒரு லெவலில் முன்னேறது, குழந்தைகளுக்கான விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான இப்போலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபோட அக்கா. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து ஒரு செலவினங்களுக்கோ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுங்களுக்கோ போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதே மாதிரி துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி எந்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நிறைய கிரகங்கள் இருக்கும்போது குழந்தைங்க விஷயத்தில் வந்து கொஞ்சம் மெனக்கெடுவீங்க. என்ன பண்ண தெரியாமல் ஒரு டென்ஷன் இருக்கும். குலதெய்வம் வழிபாடு போனோம், நாங்கள் போனோம் அங்கே போகணும்னு நினச்சிட்ருக்கேன், போக முடியலங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி எந்திரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயம் இருக்கும். அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல் எடுத்துக்கிறது. இல்லைனா அப்பாவுக்கு உங்களுக்குமே கொஞ்சம் சண்டை போட்டுப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதுபோல் துலா லக்னமாக இருந்து சனி தசாபதினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ ஏதாச்சும் சொத்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுத்துரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வெற்றி, குழந்தைங்க அடுத்த காலத்தில் கட்டத்துக்கு போகிறது, அவங்க வந்து பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுவுமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து, ஏன்னா வந்து சனி வந்து 5க்கு 2ஆக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 6ல் இருக்க சனி இனிமே நல்லது தான் பண்ணும். துலா லக்னமாக வந்து புதன் தேசாபுத்தி எந்திரங்கள். புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதி. ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகலாம், வெளியூர் போகணும், கோயிலுக்கு போகணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். துலா லக்னமாக வந்து கேது தேசம். கேது 11ல் இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து இப்போ வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் போயிடும். ஸோ ஏதாச்சும் வேலையில் சிக்கலோ டென்ஷனோ இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களும் வந்து பெருத்த லாபம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லா இருக்குங்க. துலா லக்னமாக வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதி 6ல் இருந்து வேலையில் கவனமாக இருக்கும். ஸோ வேலையில் வந்து தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும், நடா போட்டு படுத்தி எடுக்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கடன் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ஏதாச்சும் உங்களுக்கு மீறி ஏதாவது கடன் வாங்கிட்டு அதுக்காக ஐயோ முடியலைங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து திதிகள். ஸோ திதிகள் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணணும், அதுவும் அஷ்டமி திதியை பார்த்து நிறைய பேர் வந்து பயந்து ஓடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், ஒரு அட்வொகேட் ஒரு கேஸ்க்கு ஃபைல் பண்ணுறது, ஒருத்தரை எதிர்த்து ஒரு விஷயத்தை பண்ணணும்னா அஷ்டமி திதி மாதிரி ஒரு சூப்பரான திதி பார்க்கவே முடியாதுங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி வந்து திதிகள் எப்படி வேலை செய்யுதுங்கிறத வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து எல்லோருமே வந்து திதியை வந்து பிளைண்டாக வந்து இந்த திதி வந்து வேலைக்கு ஆகாதுன்னு சொல்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நல்ல விஷயங்கள், ஒரு வேலைக்கு செய்கிறது, ஒரு வெளிநாடு பயணம், இதெல்லாம் வந்து இந்த திதியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளி வைக்கிறதும் ரொம்ப தப்பான விஷயம். அதில் வந்து என்னென்னா ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். திதிங்கிறது வந்து நல்லா முதல்ல புரிஞ்சுக்கங்க. திதிங்கிறது வந்து நம்ம முன்னோருடைய கர்மாவை நம்ம தாங்கி வந்திருப்போம். அப்போ வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது தான் திதியோடைய வேலையே. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்குமே வந்து ஒரு திதியில் பிறந்திருப்போம். அந்த திதி வந்து ஒரு 2 ராசியை அஃபெக்ட் பண்ணும். அதை தான் திதி சூனியம் நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த திதி சூனியம்ங்கிறது வந்து இன்பில்ட்டாக வரும். ஸோ வம்சாவழியில் வந்து இன்பில்ட்டாக வந்து ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக வரும். அதில் வந்து நமக்கு அது ஒரு மைனஸுங்கிறது வந்து ஒளிஞ்சிருக்கும். அது வந்து உங்களுக்கு தாத்தா பாட்டி 2 வகை அப்பா அம்மா தாத்தா பாட்டிக்கு செஞ்சவருடைய கர்மாவுடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த பாதிப்பு வந்து அந்த ஒரு திதி சூனியம்ங்கிறது வந்து கண்டிப்பாக காட்டும். அது எந்த மாதிரி விஷயத்தை பாதிக்கணும் போது ரொம்ப பெருசாலாம் பாதிக்காதுங்க. ரொம்ப ஜென்ரலான விஷயம் என்னென்னா திதி சூனியங்கிறது வந்து 6, 8, 12 அந்த மாதிரி இடங்களில் போகும்போது, அந்த அதிபதிகள் போகும்போது ஒரு பாதிப்பை கண்டிப்பாக ஏற்படும். அது திதியை வச்சு சொல்கிறது. அதே மாதிரி திதி சூனிய ராசி 2 வருது. இப்போ உதாரணம் சொல்ல போனால் திதி சூனியங்கிறது வந்து ஒரு திருதியை திதின்னு வருதுன்னு வச்சுப்போமே. ஸோ அந்த திருதியை திதியில் வந்து ஒரு மகரமும் சிம்மமும் வந்து பார்த்திங்கன்னா திதி சூனியமாக வருங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது அன்னைக்கு இப்போ ஒரு விஷயத்தை வந்து அன்றைக்கி பண்ண போகிறீங்க, திதி அன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை பண்ண போகும்போது லக்னம் இப்போ டெய்லி வந்து சூரியன் உதிக்கிற நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஒவ்வொரு கட்டமாக வந்து அந்த லக்னம் நவுந்துக்கிட்டே வரும். அந்த பர்டிகுலர் லக்னம் வந்து சிம்மத்திலேயோ மகரத்துலேயோ பிரயாணிக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. அவ்வளோதான். இதுதான் வந்து திதியில் வந்து மெயினான விஷயம். அதை விட்டுட்டு வந்து பிளைண்டாக இந்த ஒரு திதியை வச்சுக்கிட்டு ஒரு நாளை வேஸ்ட் பண்ணுறது வந்து ஹம்பக்கான விஷயம். அதில் வந்து ஒரு சில திதிகள் வந்து சுப முகூர்த்தங்களை தவறுங்கன்னு சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தசி திதி அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் மெயினாக
இந்த சதுர்தசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப மெயினாக வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு திதி. ஏன்னா அது 4 கட்டங்கள் வந்து திதி சூனியமாக மாறும். ஸோ அதனால் வந்து அது மேக்ஸிமம் அதை வந்து அவாய்ட் பண்ணிங்க. அதுதான் ரொம்ப மேஜராக அது எல்லாருமே சொல்கிறது. அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி, நவமி திதி வந்து கூட பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு அவசியம். பட் அந்த லக்னம் வந்து அது மேலே போகாமல் இருக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த லக்னமோ சந்திரன் நட்சத்திரம் சந்திரனோ அங்கே பிரயாணிக்கிற காலங்களில் நீங்கள் செய்கிற காரியங்கள் கண்டிப்பாக எஃபெக்ட் ஆகும். அதுவும் உங்கள் லக்னத்துக்கு 6, 8, 12ஆக மாறும்போது கண்டிப்பாக அங்கே பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டை பண்ணும். அதேமாதிரி திதி சூனிய ராசிகளில் அந்த கிரகங்கள் பிரயாணிக்கிற நேரம். ஸோ அது வந்து அந்த டைம்லேயும் உங்களுக்கு வந்து பாதிக்கும். இல்லாட்டி மற்ற எந்த நேரத்துலையும் எப்போதுமே வந்து திதி சூனியமோ திதியோ வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது. இன்னும் கேட்டால் அஷ்டமியிலலாம் வந்து ஒருத்தனை எதிர்த்து கேஸ் போடுறது, ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட அட்டகாசமாக ஜெயிச்சுட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். எதிரிகளை வெல்ல அஷ்டமி திதியை விட்டால் வேறு நல்ல திதியே கிடையாது. அவ்வளோ சூப்பராக ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் அந்த திதிக்கான திதி சூனியங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்போ லக்னமோ சந்திரனோ அங்கே ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டு மற்ற டைமில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் இதில் உள்ள சூட்சமே. அதனால் ஒரு பிளைண்டாக போயிட்டு ஒரு திதி அப்படியே வந்து கெடுதல் பண்ணுங்கிறது நம்புறது ரொம்ப தப்புங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை தான் வந்து என்றைக்குமே அவசியம். டெய்லி பிரார்த்தனை பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் சிறப்பான விஷயங்கள் நடக்க வாழ்த்துக்கள். ஸோ மற்றபடி என்னங்க, உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.